சீக்கிரம் டிஃபன் பாக்ஸ் தாங்கம்மா, நேரம் ஆச்சு. ஆமாம், சீக்கிரம் எந்திக்கணும். நல்லா கிடந்து தூங்குனேன்னா காலேஜுக்கு போகணும் தெரியும்ல. காலையிலே கோவப்பட்டு நீங்கள் ஒன்றும் தராண்டா சாப்பாடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம் போங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறவில்லை. இந்த டீ சாப்பாடு நான் கொண்டுட்டு போ. கொண்டாங்க. நேரம் ஆகிட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், லேட் ஆகிட்டே இருக்கீங்க. இந்தா கொண்டுட்டு போ சீக்கிரம். காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் காலையில் எந்திக்கும் கிளம்புன்னு இருக்குது. இது 9 மணி நேரம் கிடந்து தூங்கிக்கிட்டு 9 வரைக்கும் எழுந்துச்சு அடிச்சு ஃப்ரெண்டு ஓடனா நான் என்ன செய்யுதுக்கு? இந்தா. ஆமாம், எப்போவும் நிற்கி மாதிரி தான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். நேற்று வெளியூர் போனதுனால ஒன்று டயர்டில் தூங்கிட்டேன். அதுக்கு சும்மா சொல்லிகிட்டே இருப்பீங்க. போங்க, நான் போயிட்டு வரேன், நேரம் ஆகிட்டு. எப்போ அவளுக்கு தான் செல்லும். நம்மளை எது செஞ்சாலும் குத்தமும் குறையும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்டா மூத்த பிள்ளைய அந்த வீட்டிலேருந்து பிறந்தனோ தெரில. இந்த பிள்ளைங்கள்ட்ட ஒன்றும் சொல்ல வழி இல்லை, உடனே கோவம் வந்துடும். இது எல்லாம் கல்யாணம் கஞ்சி என்னென்னு குடும்பம் கழிக்க போதோ தெரியல, என்ன கோவம் வருது. சரி, உள்ளி வாங்கிட்டு வந்தோமே, உள்ளியை கொஞ்சம் வெயிலில் போடுவோம், அப்படி கிடந்தாலும் அழுகி போகும். நல்ல உள்ளியாக இருக்க, கூட ஒரு 5 கிலோ வாங்கி போடணும். இந்த உள்ளி வடகம் வத்தல் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு ஆகும். கொஞ்சம் வடகம் போட்டு வைக்கணும். ஏ அப்பா, எவ்வளோ உள்ளி வாங்கி போட்டிருக்காங்க. பைய 1 கிலோ சுருட்டிட வேண்டியதான். லட்சுமி அக்கா, என்ன காலையிலே வேலை நடந்துட்டுருக்கு போல இருக்கு? என்ன சந்திரா, வேலையெல்லாம் முடிஞ்சா? என்ன எங்கே கிளம்புனாப்புல இருக்கு? இல்லைக்கா, இந்த உள்ளி வாங்கலான்னு போனேன், பார்த்தா நீங்களே உள்ளி வச்சுட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் போட்டு கடையில் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போகலாமே. உள்ளியே வெளியே போட வழி இல்லை, நீ ஒருத்தியில் வந்து கேட்க வந்துடுவாள. அதுக்கு என்ன சந்திரா, எடுத்துகிட்டு போ தாராளமாக, நிறைய உள்ளி இருக்குது. இப்போ உள்ளி விலை குறவு தானே, 2 கிலோ வாங்கி போட வேண்டியது தானே. வாங்கி போடதாங்க செஞ்சுருந்தேன், அவ்வளோ தீர்ந்து போச்சு பார்த்துடுங்க. இனி வாங்கணும். என்ன சந்திரா, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போயாச்சா? ஆமாக்கா, பிள்ளைங்களாம் காலையிலே போயாச்சு, இவங்களும் வேலைக்கு போயாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த முட்டை ஆம்லேட்டு போடணுமே மத்தியானத்துக்கு, அதுதான் உள்ளி இல்லை, அதான் வாங்கலான்னு வந்தேன். லட்சுமி ஏக்கா, வாங்கக்கா. ராஜேஷ் வா. என்ன அவளை காணும், இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ வீட்டில் சண்டை கிண்டை போட்டிருப்பாளோ? என்ன லட்சுமி, உள்ளி வாங்கினியோ? காய போட்டுட்ருக்கியா? சரி சரி. ஆமாக்கா, கொஞ்சம் உள்ளி நிறைய வாங்கினேன், அதான் வீட்டுக்குள்ளேயே போட்டால் அவுஞ்சு பேர விட பார்த்தீங்களா, அதான் கொஞ்சம் வெயிலில் லேசாக போடுவோமே அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். என்னக்கா, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க. இருக்கட்டுமா, நீ 5-6 வீடு சொல்ல போகணும். இந்த அவளுக்கு நெட்டவழிக்கு 6 மாதம் பலாரம் போடாமல் வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க. அப்போ யார்ட்டையும் சொல்லலை, நம்ம இங்கே அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதான் வா. என்னம்மா நாளைக்கு காலையிலையாக்கா? அதுக்கு என்ன வந்துருக்கோம்? காலையில் அவங்க வரமாட்டாங்கம்மா, அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க. நீங்கள் எல்லோரும் காலையில் வாங்கன்னு சொல்லுங்க. அவள் சொல்லி விட்டா எல்லாத்தையும் காலையிலே வர சொல்ல. அதுக்கு என்னக்கா, காலையிலே நாங்கள் வந்துடுவோம், நீங்கள் சொல்லணுன்னா இருக்குது. லட்சுமி அக்கா வாங்கனாக்கா, இது சத்யா நிக்கிட்டெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வாங்க. வசந்தி, நீ எப்போ வீட்டுக்கு போவ? உங்கள் வீட்டில் வந்து சொல்லணும்லாமா? இருக்கட்டுக்கா, இங்கே வச்சு சொல்லியிருக்கீங்கள, போதும், நம்ம வீடு தானே, வீட்டில் வந்து சொல்லணுன்னா இருக்குது. ஃபோனில் சொன்னால் கூட நான் வரதான் செய்வேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் வந்துடுவேன். சரிம்மா சரி, அப்போ நாளைக்கு காலையில் எல்லோரும் வந்துருங்கண்ணா, பிள்ளைலாம் கூப்பிட்டுருவாங்க. சந்திராக்கா வாங்கண்ணா காலையிலே. சரிப்பா சரி, ராஜேஷு வாரோம். உள்ளே வாங்கக்கா, ஒரு நாள் வரமாட்டீங்களே, வாங்க காப்பி இப்பி குடிச்சிட்டு போகலாமே. இல்லை லட்சுமி வேண்டாம், கொஞ்சம் சுகர் பார்த்ததில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பார்த்துக்கோ. அப்போ டீ காப்பிலாம் குடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, அதான் டீ காப்பி இப்போ குடிக்கிறதில்ல. அப்படியாக்கா, சரி சரி. சுகர்லாம் இருக்குன்னா பார்த்துடுங்க உடம்ப, மாத்திரை மருந்துலாம் கரெக்டாக சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிட்டாலே இந்த சுகர்லாம் கண்ட்ரோல் ஆயிரும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, மாத்திரை மருந்தை சாப்பிடுங்க. நீங்களே எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்காதீங்க, அவள்கிட்ட கொஞ்சம் வேலையை செய்ய சொல்லுங்கள். மாதம்தான் தாண்டியாச்சே, இன்னும் என்ன ரெஸ்ட்டு. நம்ம எப்பவும் செய்யக்கூடிய வேலை தானம்மா, நம்ம வேலை செய்யாமல் இருந்தால் தான் நமக்கு ஒரு மாதிரி சம்பேத்தனமாக இருக்கும். செஞ்சு பழகிட்டுல, சரி அவள் குழந்தை உண்டா இருக்கா, நல்லபடியாக பெற்றெடுக்கட்டு, அதுக்கப்புறம் செய்யட்டு. இப்போ என்ன, உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க அவள் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் உங்களை பற்றி ஏதாவது சொல்ல தான் செய்ய. அப்பப்போ என்னை பற்றி சொல்லுவாளா? என்னத்தை சொல்லுவா அப்படி என்னை பற்றி? சந்திரா சும்மா இரி, வந்த இடத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, அங்கே போய் சண்டை கிண்டை போடுவாங்க. பேசாமல் இரி, வாயை வச்சுக்கிட்டு. அது உங்களை பற்றி என்ன பெருமையாக தான் சொல்லுவாக்கா. என் மாமியார் சூப்பு வச்சு தரும், புரோட்டா வச்சு போட்டு தரும், சிக்கனை வச்சு தரும், மீனை பொரிச்சு தரும், நேரத்துக்கு நேரம் மாத்திரையெல்லாம் கையில் எடுத்து கொடுப்பீங்களாமே, அதை தான் சொல்லுவா. அதுதான் சொன்னேன்.
அதை தான் சொல்லுவாளா? சரி சரி சரிங்கம்மா, அப்போ எல்லாரும் வாங்க குடும்பத்தோட, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா, எல்லாரும் வாங்க. சந்திரா, உனக்கு ஏதாவது கூறு இருக்கா? உன் மாமியார்கிட்ட போய் ஏதாவது சொல்லியே? சண்டையெல்லாம் வரும் நல்ல ஒரு நாளா. எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னே உனக்கு தெரிய மாட்டுக்க. சரி விடுங்கக்கா, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு. சரி கொஞ்சம் உள்ளி தாங்க, உரிச்ச உள்ளி கொஞ்சம் இருக்குது, வடகத்துக்கு உரிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் கொண்டுட்டு போறியா? போனோன்னு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றலாம். ரொம்ப வசதியாக போச்சுக்கா. இல்லாட்ட இருந்து உரிச்சிக்கிட்டே கிடக்கணும். உரிச்ச உள்ளி இருந்தால் கூட தாங்கலாம். ஈஸியாக போனோமா, கட் பண்ணோமா, முட்டையா போட்டோமா, ஆம்லேட் போட்டோமான்னு இருக்கும். சரி நின்று எடுத்துகிட்டு வரேன். சரி அந்த அக்கா உள்ளி கொண்டுட்டு வரட்டு. இதுலேயும் கொஞ்சம் உள்ளியை கேட்டு கொண்டு போவோம். நாளைக்கு தான் ஆகும்ல, இல்லை கடையில் போய் இப்போ வாங்கணும். இந்தா சந்திரா, கொண்டுட்டு போ. போய் முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடு. நான் கொஞ்சம் உள்ளி வடகம் போடலாமேன்னு கொஞ்சோண்டு உள்ளி தோலை உரித்து வச்சேன். சரி இவ்வளோ இருந்தாலும் பத்தாது, இந்த பிள்ளைகள் வந்தாலும் கொஞ்சம் உள்ளியை உரித்து வைக்க சொல்லணும். சரிங்கக்கா, ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த உள்ளியும் ஒரு கவரில் போட்டு வைங்க, நான் போராட்டு வாரேன். சரியா? நாளைக்கு காலையிலே பிறப்பிட்டு இருங்க, நம்ம போய் போகலாம் நெட்டவள்ளி வீட்டுக்கு. அவங்க ஒரு பேச்சு காலையிலே கூப்பிடுவாங்க, நம்ம காலையிலே போக முடியுமா? ஆளுலே எல்லோரும் சாயங்காலம் தான் வருவா. சாயங்காலம் போல் போவோம், ஒரு 3-4 மணி போல் போவோம்னா. அக்கா பாவம், அவளுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. நம்மளை விட்டா காலையிலே போனோமா, அவள்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோமா, மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம்ல, அதுக்கு தான் சொல்லுவேன். சரி பார்ப்போம் சந்திரா. சரிங்கக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். அந்த உள்ளி எடுத்து வைங்கண்ணா, பூமாடியை வேணா சொல்லி விடுவேன் போராட்டு. காலேஜுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது பத்தியா சத்தியா? இந்த லீவ் விட்டாலே இப்படி தான், ஏதோ நம்ம புதுசாக நம்ம காலேஜுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஆமாம் பூமாரி, லீவ் விட்டாலே இப்படி தான். காலேஜுக்கு வந்தாச்சுன்னா எங்கேயோ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும். சரி, நேற்று அங்கே உங்கள் என்ன பெரியம்மா ஊர் தானே, அங்கே போனீங்க, சந்தோஷம் பார்த்துருப்பியே, ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம், அதை ஏன் கேட்குற, நிறைய கதை இருக்குது. வா, வெயிட்டிங் ஹாலில் போய் இருந்து பேசலாம். வா வா, அதை பேசலாம். அதான் சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன பூமாரி, கண்டுக்கிடவே மாட்டுக்க? என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஊரில் இருக்கீங்களா, வெளியூர் போயிட்டீங்களா? எல்லாம் உள்ளூர் தான் ராகுல். உள்ளூர்லாம் இருந்தால் ஒன்றை தான் பார்க்க முடியல. ராகுல் இங்கே உங்கள் ஊருக்கு பிரிஞ்சியோ? ஆமாம் பூமாரி, ஒரு வாரம் லீவாக இருந்துல, அதான் அம்மாவை தேடிச்சு அம்மா பார்க்க போயிட்டேன். இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அப்படியா ராகுல்? சரி சரி, ப்ராஜெக்டுக்கெலாம் ரெடி ஆகிட்டியா? நம்ம 4 பேர் தானே ஒரு டீமில் போட்டிருக்காங்க. இல்லை, கேட்டு வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட்டுக்கு எதை பற்றி எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. நீ எதாவது சூஸ் பண்ணியா ஹெட்டிங்க? நான் ஒன்றும் யோசிக்கலப்பா, அது உங்கள்கிட்டே விட்டுட்டேன். நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் வேணா கூட வரேன், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். சரி பூமாரி, அப்போ ஹெட்டிங் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் நம்ம ரெஃபர் பண்ணலாம். சரியா? என்ன சத்யா பேசவே மாட்டேங்கிறா? சத்யா என்னாச்சு? இல்லை ராகுல், நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்களே, எல்லா டீட்டெயிலுமே நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும். இல்லை நான் பேச என்ன இருக்குது? சரி ராகுல், நாங்கள் வெயிட்டிங் ஹால் வர போகிறோம். சத்யா என்ன வர வர நம்மளை கண்டுக்கவே மாட்டுக்கா? சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறா? சத்யா உட்காரு, நடந்த கதையை சொல்லு, கேட்க ஆர்வமாக இருக்கு. எப்பா, அடுத்தவங்க கதையை கேட்கன்னு என்ன ஒரு ஆர்வம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காரு. பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது கதையை சொல்லு, கேட்கட்டு. சொல்லுங்கண்டி, உட்காரு. அதை ஏன் கேட்க பூமாரி? சொன்ன நீயே இது உண்மையா இல்லை பொய்யான்னு கேட்ப, அந்த அளவுக்கு கதை இருக்குது. ரொம்ப சீனை போடாத, சொல்லு முதல்ல. பூமாரி, நான் இங்கேருந்து போனேன் பற்றியா, அப்போ நான் தான் ஃபோன் பண்ணி வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சரிம்மா நீ எத்தனை மணி படுப்ப என்னன்னு கேட்டாங்க. இதை ஏன் இவங்க கேட்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், சில நேரம் சீக்கிரம் தூங்கிடுவேன், சில நேரம் தூங்குறதுக்கு 12-1 மணி ஆயிரும்னு. அப்புறம் கதை கேட்கறத பாரு, இந்த பாட்டி கதை கேட்ட மாதிரி சொல்கிறேன்டி. அப்புறம் திடீர்னு பார்த்தா நைட்டு 1 மணிக்கு என்ன ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ ஃபோன் பண்ண எல்லாரும் முடிச்சிருவாங்களாடி? நைட்டு 1 மணிக்கு எது கிடைச்சாங்க? அதை ஏன் கேட்க, நல்ல வேலை ஃபஸ்ட்டே அவங்க சொன்னனால நான் ஃபோனை வைப்ரேட்டில் போட்டிருந்தேன். என் நேரத்துக்கு எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே கூப்பிட்டாங்களா, நானும் வெளியே போய் பார்த்தா என் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நானும் போனேன். என்னது போனியா? இடி என்னடி நடக்குங்க? இடி முழுசா கேளுடி, கேட்டுட்டு பேசு. கூட்டிட்டு போய் கண்ணை மூடினாங்க.
பார்த்தா சூப்பராக ஒரு பேக்ரவுண்டடி, அதில் ஊஞ்சல், அதில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டினாங்க. அழகாக இருந்த அந்த கிளைமேட்டுக்கு. அப்புறம் வந்து என்னம்மா பண்ணாங்க, டென்ட் இருக்குது பார்த்தியா, ஃபுல்லாக அந்த தீயெல்லாம் கொளுத்தி வைப்பாங்களே இந்த பழங்கள் எல்லாம், அந்த மாதிரி தீயெல்லாம் வச்சு டென்ட்லாம் போட்டு இருந்து பாட்டெலாம் படித்து, ஐயோ சூப்பராக இருந்துடி. என் லைஃப்பில் கண்டிப்பாக அதை மறக்கவே முடியாது பூமாரி. நல்லா இருந்து பார்த்துக்கோ. இடி இவ்வளோ பண்ணாங்களா? பரவாயில்லடி, சந்தோஷம் நினைக்க எனக்கே புறமே இருக்குடி. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்களா? நம்பவே முடியலப்போ. தெரியும் நீ நம்ப மாட்டேன், நீ மட்டும் இல்லை யார்கிட்ட சொன்னாலும் இதை நம்ப மாட்டாங்க. சந்தோஷ் உனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டடி, மிஸ் பண்ணிடாத. நமக்கு லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில் நல்லபடியாக அமைஞ்சாதான் நம்ம இனி உள்ள லைஃப் நமக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாடி, எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லடி, ஐயையோ எடி அந்த நீல முடிக்கறி வாரா, பேசாம இடி, அவகிட்ட வச்சு எதுவும் கேட்காத, அப்புறம் ஊரெல்லாம் சொல்லி கேவலப்படுத்திடுவா. ஹாய் சத்யா, பூமாரி, என்ன உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதே. ஆமாம் ரேஷ்மா, லீவ் விட்டுருந்தாங்கல்ல, ஏன்னா ஒரு வாரம் லீவ் விட்டது ஒரு வருஷம் லீவ் விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நீ எப்படி இருக்க ரேஷ்மா? ஊருக்கு போயிருந்தியா நீயும்? ஆமாம் பூமாரி, லீவுக்கு தானே என்னோடய ஃபேமிலியை போய் நான் பார்க்க முடியும். அம்மா அண்ணாவெல்லாம் ரொம்பவே தேடிச்சு, அதான் போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஐயோ பெல் அடிச்சிருச்சு. சரி கிளாஸில் பார்க்கலாம் பூமாரி.